இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே இந்த காலை ஆராதனைக்கு யாரும் வரவேற்கிறேன். I welcome each one of you for this wonderful morning service. இந்த நாளிலே கூட இந்த கால வேளையில் இந்த தியானத்துக்கு தெரிந்து கொண்ட வேத வசனம் ஐசாயா எழுதின புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 40 verses 28 to 31. வாசித்தப்ப இங்கிலீஷ் வாசிப்போம். ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 28. பூமியின் கடியாந்தரங்களை சிருஷித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளையப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். Isaiah chapter 40 verses 28 to 31. Do you not know? Have you not heard? The Lord is the everlasting God, the creator of the ends of the earth. He will not grow tired and weary, and his understanding no one can fathom. He gives strength to the weary and increase the power of the weak. Even youths grow tired and weary. Young men stumble and fall, but those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. ஜெபம் செய்வோம். ஆம் கத்தா, சேனின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா நாங்கள் சொல்கிறோம் அப்பா ராஜா. அப்பா கத்தாவை உண்மையை போல் ஒரு பரிசுத்தமான தேவன் இல்லையே ராஜா சிவி அப்பா. கத்தாவை இந்த கால வேலைக்காக நன்றி ராஜா சிவி அப்பா. தேவனே எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறேன்னு நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் கத்தாவே ராஜா. அப்பா இப்படியாக கத்தாவே அப்பா உங்களுடைய வசனம் வாசித்து போல கத்தாவே ராஜா சிவி அப்பா. நீர் காலமாக இருக்கிற தேவனாக இருக்கிற சுவாமி அப்பா. நீர் எவ்வளோ பெரிய தேவன் ராஜா சிவி அப்பா ராஜா. அப்பா உம்முடைய கத்தாவே உம்முடைய மௌத்தத்துக்கு கத்தாவே உம்முடைய அப்பா உம்முடைய அதிசயத்துக்கு அளவே இல்லையே ராஜா சிவி அப்பா. God, the word has spoken, Lord, that Lord, you are the everlasting God. Lord, you are the creator and the end, to the ends of the earth, Lord. Lord, there's no God like you. கத்தாவே அதிக வேலையிலே கத்தாவை நாங்கள் அலட்சியப்படுத்துகிறோம் கத்தாவே ராஜா சிவி அப்பா.
இயேசுவே நாங்கள் மறந்து போகிறோம் கத்தாவே. அப்பா நீ எவ்வளோ பெரிய தேவன் என்று கத்தாவே. அப்பா சில வேளையில் சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லக்குள்ளே சூழ்நிலையை பிரச்சனையை முன்னுக்கு வைக்கிறோமாப்பா. ஆனால் நாங்கள் மறந்து போகிறோம் தேவனே நீர் அப்பா எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ வல்லமை உள்ள தேவன் என்று அப்பா மறந்து போகிறோம் சுவாமி ராஜா. இந்த கால வேளையிலே கத்தாவே, இந்த வேளையில் சுவாமி ராஜா நாங்கள் அறிக்கை செய்ய வந்திருக்கோம் அப்பா ராஜா. அப்பா நீரே கத்தரன் தேவன் இருக்கிறேன் சுவாமி. அப்பா உண்மையை போல ஒரு தேவன் இல்லையே ராஜா இந்த பூமியிலே சுவாமி ராஜா. அப்படியாக நாங்கள் அறிக்கை செய்ய வந்திருக்கோம் கத்தாவே. அப்பா நீர் எவ்வளோ பெரிய தேவன் இந்த வசனத்தில் நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம் சுவாமி அப்பா ராஜா. ஓ தேவனே இந்த வேலையில் கூட எங்களை கத்தாவே எங்களை ஆயத்தப்படுத்தும் அப்பா, எங்கள் சிந்தியை ஆயத்தப்படுத்தும் அப்பா ராஜா. ஓ தேவனே எங்கள் நாமனாலே அறிக்கை செய்யத்தக்க ராஜா இயேசுவே. Lord, we often forgot, Lord, as we always put our problems, Lord, our situation in front of God, rather than knowing that how big is our God. Dear Lord, we seek your presence, Lord. We come this morning, Lord, is to confess, Lord, that you are the greatest, you are the great Lord. You are yesterday, today, and forever the same Lord. The same Lord who brought Egypt, the same Lord who brought Israel from Egypt, Lord, who used Moses as an instrument, Lord. I'm கத்தாவின் கால வழியில் சமைப்பா தேவனே தேவ பயத்தோடு கத்தாவை கனத்தோடு நாங்கள் வர ஆராதிக்கத்தக்க எங்களை ஆயத்தப்படுத்தோம், எங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்தோம் அப்பா. அப்பா மோசே குப்புற விழுந்து கத்தாவை எப்படி உங்களை ஆராதித்தது போல அப்பா தேவனே இந்த வசனம் சொல்லுதப்பா, தேவனோட வாயிலே வார்த்தை வந்ததப்பா ராஜா. இவ்வளோ போகிற ஒரு தேவ மனிதன் இல்லைன்னு சொல்லுதப்பா ராஜா. அப்படியாக தேவ மனிதனாக தேவன் மனிதனாக நாங்கள் மாறினோம் அப்பா. ஒரு ஆணாக ஒரு தேவம் ஆணாக ஒரு தேவன் பெண்ணாக நாங்கள் மாறத்தக்க ராஜா. We want to be the man of God and woman of God, Lord. எங்களை மாற்றும் கத்தாவி ராஜா சிவப்பா. எங்கள் இதயத்தை தொடும் கத்தாவி கால வேளையில் சுவாமி ராஜா. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்வு செய்ய உதவி செய்யும் அப்பா ராஜா. தேவனை தேவன் இருக்கிறார், எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்ற அந்த உணவு இருக்கத்தக்க ஓ தேவனே ராஜா. இந்த கால வேளையிலே சகல கனத்தோடு பயத்தோடு அப்பா ராஜா எங்கள் சூழ்நிலையை முன்னுக்கு வைக்காம தேவனை முன்னுக்கு வைத்து நாங்கள் செல்லத்தக்க ஓ தேவனே ராஜா எங்களை வழி நடத்தும்படி எங்களை கரங்களை பிடித்து நீ நடத்தும் அப்பா ராஜா. சோஸ்திரம் கத்தாவி ராஜா. இந்த காலவெளியிலே சுவாமி ராஜா இந்த நாளிலே கொண்டு வரப்படுற வேத வார்த்தையை கத்தவைப்பா, எங்கள் உள்ளத்தை தொடரும் கத்தவைப்பா. வந்த மாதிரி வறுமையாக போவாம ராஜா. நாங்கள் கத்தாவே ஒரு எதிர்பார்ப்போடு அப்பா வந்து உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து பெற்றுக்கொண்டு நாங்கள் செல்லத்தக்க இயேசுவே எங்கள் உள்ளம் மாறணும், எங்கள் உள்ளம் தொடப்படணும் அப்பா. எங்கள் வாழ்க்கையை மாறணும் கத்தவே ராஜா. ஒவ்வொரு நாள் பாதையிலே கத்தவே அப்பா தேவனோட கரங்களில் இருக்குன்னு நாங்கள் தெரிந்து கொண்டு நன்றியோடு எழுத்தோடு நோக்கி பார்க்க உதவி செய்யும் அப்பா ராஜா. இந்த கால ஆராதனை கரத்தில் ஒப்படைக்கிறேன் இயேசுவின் வல்லமன் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன பிதாவே, ஆமீன். இதுவேல் போல சபையார் எந்திரிச்சு ஹீம் 19 ஹீமை பாடுவோம். We'll rise to sing hymn 15. Praise the Lord.
சபை வந்து ஒரு கட்டிடம். ஆனால் இந்த ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் அவரோட தேவ ஜனம் வந்து கூடும் பொழுது, இங்கேருந்து பார்க்கும் பொழுது அவ்வளோ சௌந்தரியம். இந்த தேவாலயம் வந்து அவ்வளோ அழகு, அவ்வளோ மகிமையை வந்து நான் பார்க்குறேன். rather than sitting there and looking from there. இந்த காலை வேளையில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா நம்பிக்கை. இன்று வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் பல சூழ்நிலைகள்லேருந்து நம்ம கடந்து இன்றைக்கி நம்ம வந்திருப்போம். சில சூழ்நிலை வெளியில் நம்மளால சொல்ல முடியாது. நம்ம கூட இருக்கிற நம்ம கணவன் மனைவி ஈவன் நம்ம பெற்ற குழந்தைகள்கிட்ட கூட சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். But I just want to encourage all of you to reflect on God, that the hope comes from Him. Okay, நம்ம சேர்த்து நம்மளுடைய சொத்து பத்து, நம்ம திருமணம் செய்த நம்மளுடைய அந்த நபர், இல்லை நம்ம பெற்ற குழந்தைகள், இல்லை நம்மளோட பட்டம் பதவி, இன்று நம்மளோட நம்பிக்கை வந்து நம்ம அதில் வைக்க வேணாம். நீங்கள் என்ன சூழ்நிலை, it could be anything that is breaking you, anything that is emptying you. In midst of brokenness, emptiness, nothingness, let us today reflect on God, because அவர் தான் நம்பிக்கை. கர்த்தர் தான் நம்மளுடைய நம்பிக்கை. சொல்லுங்க, கர்த்தர் என் நம்பிக்கை. Okay, let us exalt our God with praise and worship. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும்
மதுரமான நாமம். ஐயா, எக்காலத்திலும் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்களுடைய நெருக்கடியான நேரத்திலே ஐயா நாங்கள் இருதயம் நொந்தவர்களும் நறுகுண்டவர்களுமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நீங்க எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீர் ஐயா. இதோ ராஜா பக்தன் சொல்வது போல் ஐயா, வேறு இடத்துல 1000 நாங்கள் வாழ்ந்தாலும் கூட உடைய சமூகத்திலே நாங்கள் வீற்றிருப்பது எங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கின்றது அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். God, we lift you up. We lift up your name, Father God. You have saved us, the wretch like us. God, your amazing grace have touched our lives, Father God. We praise you and thank you. God, this morning, let your hands come and fill us, God. As we worship you in your midst, Father God, let your presence fill and touch each one of us, God. God, you have saved us, God. You have given your life to us, and today you have given us your holy life to live, Father God. We thank you, we thank you, we thank you. Let's look unto him. Let's look unto face and let us lift his name. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came
நன்றி. காரணம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் தாய் அல்ல, ஆனால் அப்பா, நீர் எங்களுடைய அப்பாவாக இருக்கிறீர் சுவாமி. ஐயா, நீர் எங்கள் வாழ்க்கையில் வந்து, நான் தேடி உங்களை நாங்கள் வரவில்லை, ஆனாலும் நீங்க எங்களை தேடி வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். God, we give you the deserving praise today, God. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Hallelujah. உலகத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை நாம் பாடுவோம், கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே
எங்கள் மேல் கரிசனைக்குரிய தேவனாக இருக்கிறேன். Lord, we want to thank you for the privilege you have given us to call you Abba, Father, Lord. Indeed, Lord, you are a God who looks unto us, Lord. Your eyes is always upon us, Lord. உம்முடைய கண்களானது எப்பொழுதும் எங்கள் மேல் உண்டையா. கரிசனையோடு எங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறேன். Lord, you watch us over us with great concern, Lord. Your love is so great, Lord. உம்முடைய அன்பு பெரிதையா. உம்முடைய அன்புக்கு ஈடாக வேற ஒரு அன்பு இல்லையா. Lord, there is no other love like yours, Lord. This morning we want to declare to you, Lord, oh, you are our blessed Lord. You are our Abba, Father. ஆண்டவரே, நீர் கர்த்தராக இருக்கிறீர் என்று, எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறீர் என்று அறிவிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோட இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray, we ask that your presence will abide with us, Lord. Sustain us, Lord. Strengthen us, Lord. Lord, though we have worshipped you, we believe you have energized us, Lord. உம்மை ஆராதித்தோம் ஐயா. எங்களை வலுப்படுத்தி இருக்கிறீர். அதுக்காக நன்றி என்று சொல்லி இந்த நேரத்தை உம் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோட நேர் வாரும் ஐயா. Lord, come with us, Lord. Indeed, Lord, be that guide. Be that one who leads us, Lord. You are our good shepherd. ஆண்டவரே, நீர் நல்ல மேய்ப்பனாக இருந்து எங்களை வழி நடத்தத்தக்க ஆண்டவரே, எங்களோட எல்லா நிலையிலும் சூழ்நிலையும் ஆதரவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உமக்கே துதி கனம் மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். நீங்கள் அமரலாம். நாம் தொடர்ந்து ஜெப நிலையிலே இருப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த மகா பெரிய கிருபைக்காக உமக்கு கொடானு கொடி சோஸ்திரம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி கத்தாவே. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் எவ்வளவு பெரிதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி கத்தாவே. நன்றி அப்பா, நன்றி கத்தாவே. எங்களை மீட்பதற்காக நீர் உண்மையே தாழ்த்தி இந்த உலகத்திற்கு வந்தீரே ஆண்டவரே. எங்கள் பாவத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கத்தாவே, நன்றி அப்பா. நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி கத்தாவே. நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் மீட்டு கொண்டதற்காக நன்றி ஐயா. உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாதற்கு கிருபை தந்தீரே. நன்றி 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 அப்பா. எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கு நன்றி கத்தாவே. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல ஐயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீரே ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் இருக்கும் போதும் எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் ஆத்ம பாரம் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா என்று ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் கத்தாவே. எத்தனை மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாளே, உம்மை அறியாமல் அழிந்து கொண்டு இருக்கிறாளே, அவளை குறித்த பாரம் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யுங்க கத்தாவே. எத்தனை பிள்ளைகள் வழி விலகி ஆண்டவரே கெட்ட குமாரனை போல அழிந்து கொண்டு இருக்கிறாளே, அவளை ஆண்டவரே குறித்த கரிசனை எங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யுங்க கத்தாவே. எங்கள் உள்ளத்தில் இந்த பாரம் இல்லை என்றால் நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை அப்பா. ஆண்டவரே, உம்மை நேசிக்கவில்லை ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே.
கர்த்தாவே. முழு மனதோடுமை நேசிக்க வேண்டுமே, முழு இருதயத்தோடுமை நேசிக்க வேண்டுமே, முழு சிந்தையோடுமை நேசிக்க வேண்டுமே. ஆவியானவரே, எங்கள் உள்ளத்துல ஆண்டவரே இன்னும் அதிகமாக 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 கர்த்தரை நேசிக்க உதவி செய்யுங்கப்பா. உம்மை நேசித்தால் உம்முடைய பாரம் எங்கள் உள்ளத்தில் இருக்குமே, உம்முடைய தாகம் எங்கள் உள்ளத்தில் இருக்குமே. ஆண்டவரே, நாங்கள் வறுமையாக இருக்க மாட்டோமே. ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய அன்பு வேண்டும் ஆண்டவரே. வறுமையான உள்ளத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்காதபடி உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டவளாக ஆண்டவரே, பூரணப்பட்டவளாக காணப்படத்தக்கதாக ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே அப்பா அந்த அன்பை நீர் ஆண்டவரே எழுப்பி விடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொன்னீரே, அந்த நிறைவான அன்பு எங்கள் உள்ளத்தில் வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய வருகை காயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அன்பில்லை என்றால் பரிசுத்தம் இல்லையே ஆண்டவரே, அன்பு இல்லை என்றால் பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டுமே, பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டுமே, அன்புள்ளவளாய் இருக்க வேண்டுமே. அன்பற்ற அந்தரங்க கிரிகளை எங்களை விட்டு அகற்றி போடும் ஐயா. உம்முடைய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை நித்தமும் தேடவும், உடைய பாதத்தில் நித்தமும் அமர்ந்திருக்கவும், உம்மை முழு மனதோடு நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. உம்முடைய சித்தம் ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முழு மனதோடு நேசிக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வகைகளை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. காத்திருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிற தேவன் அப்பா. ஒவ்வொரு தேவைகளையும் நீர் அறிந்த தேவன், நீர் மன உருக்கமுள்ள தேவன், நீர் இரக்கமுள்ள தேவன். உம்மிடத்தை வந்த ஒருவரையும் நீர் தள்ளாத தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி. உம்மிடத்தில் கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவனே நீர் தொட்டு சுகப்படுத்தின தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மன உருக்கம் எங்கள் மத்தியில இருப்பதற்காக நன்றி 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 கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் பலவீனப்பட்ட ஒவ்வொருவரையும் உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம் அப்பா. சுகீனப்பட்ட ஒவ்வொருவரையும் உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. வியாதியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் கர்த்தராகிய இயேசுவே. இந்த காலை வேளையிலே தொடும் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. உடைய சுகமளிக்கும் கரம் தொடட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துகிற கரம் தொடட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே, சிறப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாக எழும்ப உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளை வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை எப்போதுமே மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை ஸ்தாபித்தவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கணவன் மனைவி மத்தியில நல்ல ஐக்கியத்தை நீ தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு, ஒருவரை ஒரு நேசித்து, ஒருவரை ஒரு கனப்படுத்தி ஆண்டவரே குடும்பத்தில் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து ஆண்டவரே பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வளர உதவி செய்யுங்க கர்த்தாவே. பிள்ளைகளை வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய பிள்ளைகளை வளர்க்க பெற்றோருக்கு ஞான இருதயத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. இரத்த கோட்டைக்குள் மூடி காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. உடைய சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக எழும்ப ஆண்டவரே கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா ஊழியக்காரர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிஷப் ஜெயக்குமாரை ஆசீர்வதிங்கப்பா. அவருக்கு ஊழியத்தை ஆசீர்வதிங்க. மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே ஒரு ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து ஞானத்தை தந்து உம்முடைய வழிநடத்தலை தந்து நீரே அவரை ஆசீர்வதித்து ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் பிரசிடென்ட் ரெவரண்ட் டென்னிஸ் ராஜ்காக ஜெபிக்கிறோம். அவரையும் ஆசீர்வதிங்க. மனைவி பிள்ளைகளை
பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவருக்கு உம்முடைய பரத்திலிருந்து ஞானத்தை தாங்க, ஆலோசனை கர்த்தராய் இருந்து நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாநாட்டை நடத்த நீர் தொந்திருக்க பொறுப்புக்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலும் எல்லா போதகளையும் ஆசீர்வதிங்க. எங்களை அருமையான போதகர் வின்சென்ட் ராயரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு மகளையும் கூட மகனையும் ஆசீர்வதித்து சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தந்திருக்கிற ஊழியங்களை உம்முடைய ஊழியக்காரர் ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யத்தக்கதாக அவியானோர் முற்றுமாக ஆட்கொண்டு வழிநடத்த ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கூட கர்த்தாவே இந்த ஆராதனையில் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. உம்மை துதித்து பாட தந்த கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் எங்களை விட்டு விலக மாட்டீர் ஆண்டவரே, கைவிட மாட்டீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை காத்து கொள்வீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி. நீர் வாக்கு மாறாத தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் சொன்னதை செய்கிற தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து இந்த நாளிலும் உடைய ஊழியக்காரர் உடைய வார்த்தை கொண்டு வரும்போதும் பரிசுத்த ஆவியானவர் பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் என்ன உம்முடைய சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளை திறந்து விடும் அப்பா ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க கர்த்தாவே, ஆசீர்வதிங்கப்பா. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த உபத்திரவப்படுகிற திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ திருச்சபைகள் ஆண்டவரே உலகம் முழுவதிலும் ஆண்டவரே உடைய நாமத்தை பிரசாபிக்கப்படுகிற திருச்சபையும் கூட கர்த்தாவே எவ்வளோ உபத்திரவத்தில் இருக்கிறாளே கர்த்தாவே. ஆராதிக்கும் போது அவளை சூழ்ந்து கொலை செய்து கொண்டு இருக்கிறாளே ஆண்டவரே. எவ்வளவு வேதனையில் இருக்கிறாளே கர்த்தாவே. கண்டோக்கி பாரும் ஆண்டவரே. கிருபையாய் அவளை வேலி அடைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் விசுவாசத்தை விட்டுவிடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவளை துன்பப்படுத்துகிறவளை நீ சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் முழங்கால் உமக்கு முன்பாக முண்டகட்டும் ஆண்டவரே. நீர் கர்த்தர் என்பதை அறிக்கையிட அவளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது கடைசி காலம் ஆண்டவராகியவனே. நாங்களும் ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. உடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஏழைகள் எளியவர்கள் பட்டினியாயிருப்போர் விதவைகள் அநாதைகளை நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் மன உருக்கம் உள்ள தேவன் சுவாமி. ஆண்டவரே நீர் இரக்கம் உள்ள தேவன் ஆண்டவரே. அவளை போஷிக்கிற தேவன் ஆண்டவரே. அவள் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்களையும் ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவள் தேவைகளெல்லாம் சந்தியும். நாங்களும் இரக்கமுள்ளவளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபையின் ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியத்திற்கு தெரிந்து கொண்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருடைய பரிசுத்தாவியினால் நிரப்பி தங்கள் சொந்த இஷ்டத்தின்படி செய்யாதபடி ஆண்டவரே, சொந்த விருப்பத்தின்படி செய்யாதபடி கர்த்தருடைய சுத்தத்தின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக அவியானோர் முற்றுமாய் ஆட்கொண்டு வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஊழியங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. வேலி அடைத்து காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த ஆராதனைக்கு பிறகு நடக்கிற ஆண்டவரே அந்த கூட்டத்திலும் நீர் இருந்த ஆண்டவரே அப்பா. நீரே ஆண்டவரே அந்த கூட்டத்தை நடத்தி ஆண்டவரே அப்பா உமக்கு புகழ்ந்த உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தை செய்யத்தக்கதாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக அவையிலே நிறைந்த உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஐயா. எல்லாவற்றிலும் நாங்கள் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்கிறது என்பதை விசுவாசித்து பயத்தோடும் பக்தியோடும் ஜீவிக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடைவிலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளை வேத வாசிக்கப்படும். சபையார் யாரும் எந்திரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Shall we rise for the reading of the word?
இந்த கால ஆராதனைக்கு தெரிவிக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா 21 வசனம் 29 33 வரைக்கும். இன்றைய காலை ஆராதனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வசனம் வரை. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். Scripture reading for this morning is taken from the Gospel of Luke, chapter 21, verses 29 to 33. He told this parable, "Look at the fig tree and all the trees. When they sprout leaves, you can see for yourselves and know that summer is near. Even so, when you see these things happening, you know that the kingdom of God is near. Truly I tell you, this generation will certainly not pass away until all these things have happened. Heaven and earth will pass away, but my words will never pass away." May God bless His word. Amen. Amen. நீங்கள் அமரலாம். ஜெப நிலையிலே நாம் இருப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் பேச வேண்டும் ஐயா. உம்முடைய வார்த்தை எங்களுடைய காதில் துணிக்க வேண்டும். Lord, we want you to speak and your voice, Lord, be heard on our ears, Lord. We look to you because we know, Lord, you're a God who's present. ஆண்டவரே, நீர் இங்கே இருக்கிறீர் ஐயா. அதனால் நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உம்முடைய ஆவி நிமித்தம் எங்கள் மத்தியிலே உலாவும். எங்களுடைய எண்ணம் உள்ளம் பக்குவப்படுத்தும். Lord, through your spirit, move in our midst, Lord. Indeed, let our ears be attentive, Lord, and our heart open, and our mind perceiving, Lord, what you have to say today, Lord. இன்று நீங்கள் எங்களோட பேசக்கூடிய அந்த காரியத்தை நாங்கள் கருத்தாய் கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். வாரும் ஐயா, வல்லமையோட வாரும், அதிகாரத்தோட வாரும், எங்களை தெளிவுபடுத்த வாரும். Lord, come in your power, come in your authority, come bringing clarity to our minds. As we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. பிரியமானவர்களே, முக்கியமான தலைப்பு be watchful the day drawing near. விழித்திருங்கள், என்னங்க, அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. சரிங்களா? அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆமா பாஸ்டர், கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். வருகிறாரு வர்றாரு வர்றாரு, இன்னும் தான் வந்துகிட்டு இருக்கிறாரு. Some of us are saying, we are hearing this, pastor. From small I've been hearing this, that the Lord is coming. He is coming. He is coming. Friday, if you would have been here, I did a Bible study on Noah. Noah காலத்தை குறித்து இவ்விதமாக நான் போதித்து வந்தேன். இன்னைக்கும் நோவா காலத்தை பார்க்க போகிறோம். லோத் காலத்தை நேரம் இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் நம்ம இந்த செய்தியை கேட்போம். ஆனால் நோவா காலத்தில் அவர் பேழையை கட்டினார். He built the ark. You know, according to certain theologians, as I was referring, looking into the internet,
And as I was searching for how many years it took to build the ark, எத்தனை வருஷம் பைபிளில் போடலைங்க, எத்தனை வருஷம் என்று போடவில்லை. ஆனால் என்ன சொல்ல இருக்குதுன்னா, நோவா தன்னுடைய மகனை 500வது வயசில் பெற்றெடுத்தான். In the age, if you read Genesis chapter 5, in the age of 500, Noah had his first son. But when he entered into the ark, he was 600 years old. He was 600 years old and he had 3 sons. And the Bible says they all entered together, Noah, Noah's wife, and the sons and their daughter-in-laws. And their daughter-in-laws. So, most theologians says the ark took 50 to 75 years to build. 50லிருந்து 75 வருஷங்கள் எடுத்தது என்று ஒரு கண்ணோட்டம் கொடுக்கறாங்க. அப்ப தேவ ஜனமே நினைச்சு பாருங்க, ஜனங்கள் எவ்விதமாக நோவாவை பார்த்து, என்னங்க மழை வருதா நோவா, மழை வருதா? 50 to 75 years it took for him to build the ark, and he was warning the people of God's impending judgment. ஆண்டவர் வரக்கூடிய இருக்கிற அந்த என்னங்க நியாய தீர்ப்பை குறித்து அவன் ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தான். ரொம்ப கேலி பண்ணாங்க. They ridiculed Noah. Not 1 year, 2 year. The Bible says 50 to 75 years. Not the Bible says, I mean, research, when I did the research, they say 50 to 75 years. Church, do you believe in your heart that the Lord is coming? உங்க இருதயத்துல நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் வருகிறார் என்று? Do you know how the word of God sees us? தேவ வார்த்தை உங்களையும் என்னையும் எப்படி கண்ணோக்க இருக்குது? How does God's word perceive you? எப்படிங்க தேவனுடைய வார்த்தை உங்களை கண்ணோக்க இருக்குது? பவுல் அழகா சொல்றாருங்க, எங்க 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். In 2 Timothy chapter 4 verse 7, there Paul says this, I fought a good fight, I finished the race, and I kept the faith. Hallelujah. நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், நல்ல ஒரு ஓட்டத்தை முடித்தேன், பிறகு விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்ப எனக்கு முன்பாக என்ன இருக்குது என்றால் ஜீவ கிரீடம், அது இல்ல, நீதியின் கிரீடம். அல்லேலூயா. He says a crown of righteousness awaits me from the Lord of righteousness. Who is the judge? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் உணரணும். என்ன உணரணும்னா, வேதம் உங்களை பார்த்து ஒரு வீரர் என்று சொல்ல இருக்குது. அல்லேலூயா. The Bible looks at you and say, you are a soldier. You are a soldier. The Bible looks at you and say, you are a runner. வேதம் என்ன சொல்லி தருமாங்க? நீங்க ஒரு வீரர், நீங்க ஒரு ஓட்டக்காரர் என்று சொல்லக்கூடியதாக இருக்குது. Today's theme, sub-theme, our spiritual preparedness. நம்முடைய ஆவிக்குரிய ஆயத்தங்கள், ஆவிக்குரிய ஆயத்தங்கள். தேவஜனமே, ஆயத்தம் ரொம்ப முக்கியங்க. நீங்க உண்மையாகவே ஒரு சோல்ஜரா இருந்தா, ஹல்லேலூயா, all those who wants to become a soldier, you know, they have to go through what? Training. They have to go through training.
Why? Because to become a soldier is not an ordinary thing. ஒரு வீரராக, ஒரு போர்ச்சுப்பாயாக வருவது அது சாதாரணமான ஒரு காரியம் இல்லைங்க. சரிங்களா? அது சாதாரணமான ஒரு காரியம் இல்ல. அதிகமாக பயிற்சி வேணுங்க, ஒரு ஒழுங்கு வேணுங்க. If you look at those runners who are competing in Olympics, the food they eat also they are very careful. அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் அவங்க ரொம்ப கவனமா சாப்பிடுவாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய சரீரத்துக்கு எந்த ஒரு சேதம் வரக்கூடாது. சரிங்களா? they eat balanced food. தமிழ்ல பேலன்ஸ்னா எப்படி? அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு விதமான சாப்பாடு கூட சாப்பிடுவாங்க, மற்றது குறைவா சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை, எல்லாமே ஒரு ஒழுங்கோட சாப்பிடுவாங்க. சரிங்களா? அவங்க எடுக்கிற பயிற்சி நீங்க பார்த்தீங்கன்னா, some of the runners, I've heard a documentary, I've heard they get up very early, in the morning. They discipline themselves. They eat carefully, and then after that, they start their training. Preparation is very important for a soldier. Preparation is very important for a runner. If you want to compete that level, preparation is very, very vital. Church, the other area that the Lord looks at you and say is you are a farmer. ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாரு தெரியுமாங்க? ஒரு ஃபார்மர், தமிழ்ல ஒரு விவசாயி போல, விவசாயி ஒரு ஃபார்மராக உங்களை பார்க்கிறாருங்க. Do you know every farmer, if he wants to see his crop growing well, he must do a very important thing. What is that? Prepare the ground. What must he do? Prepare the ground. இன்னைக்கு நல்ல விளைச்சல் வரணும்னா ஒரு விவசாயி என்ன செய்யறான் தெரியுமாங்க? அவன் அந்த மண்ணை உழுது பண்ணி அது பக்குவப்படுத்துவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அந்த மண்ணில் இருக்கிற கல்லு, அந்த மண்ணில் இருக்கிற மற்ற வேர்கள், தேவையில்லாத வேர்கள், அதெல்லாம் எடுத்து, கல்லு மண் எல்லாம் எடுத்து அவன் ஒதுக்கி, பிறகு அந்த மண்ணை அப்படியே மெதுவாக அவன் ஆக்கக்கூடியவனாக இருக்கிறான். He will till the ground until it is soft. When he places the seed, it has no hindrance, no barrier to grow upward and inward. மேலையாக வளர்வதற்கும் வேறு கீழே செல்வதற்கும் தடையில்லாதபடி அவன் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். தேவஜனம், ஆயத்தம் ரொம்ப முக்கியங்க. ஆயத்தம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஓட்டவே முடியாது. இன்னைக்கு கேஷா ஒரு கேஸ் அட்டெண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியுமாங்க, அந்த கேஸ் ஒரு 40 நிமிஷம் தான் இருக்கும், இல்லை 1 hour தான் இருக்கும். But she will take days to prepare for that case. அந்த கேஸ்க்காக பல நாள் எடுக்கும், பல ஆய்வு எடுத்து, பல நாள் எடுத்து, பல ஆய்வு எடுத்து, இவ்விதமாக அந்த 40 நிமிஷம் இல்லை 50 நிமிஷம் என்னங்க கேஸ வாதாடுவாங்க. சரிங்களா? நீங்களும் நானும் என்னமோ பாச 1/2 மணி நேரம் தானே பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமாங்க, அந்த 1/2 மணி நேரம் செய்தி உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் பல மணி நேரம் ஆயத்தத்தில் இருக்கிறேங்க. ஜபத்திலையும் ஆயத்தத்தில் ஆண்டவருக்கு தந்து பெற்றுக்கொள்வதற்கு விதமாக ஆயத்தத்தில் இருக்கிறவனாக இருக்கிறேன். எதுவும் லேசா பெற்றுக்கொண்டீங்கன்னா அது எப்படி போயிடும்? ஈஸிலி கம், ஈஸிலி கோ.
சுலபமாக வர்ற காரியம் சுலபமாக போகும். சரிங்களா? உழைக்காம எந்த ஒரு பணமும் என்னது தங்காதுன்னு சொல்லுவாங்க. If you don't earn your living properly, it will not stay. It will not remain. And this is not things that, our people, those days people say without meaning. It's very meaningful. That is life. The practicality of life. Hallelujah. So church, our spiritual preparation is very important. You know why? The Bible says here, today we read, assuredly I say to you, this generation will not this generation will by no means pass away till all things take place. Here the scripture says, நிறைய காரியம் அங்க நீங்க வசனத்தை வாசிச்சீங்கன்னா 21வது அதிகாரத்தில் லூக்கால, பிறகு மத்தேயு 24 நீங்க அங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க இயேசு சொல்றாரு, இதெல்லாம் நடக்க இருக்குதுங்க. இதெல்லாம் நடந்து அதுக்கு பிறகு தான் இந்த ஜெனரேஷன், இந்த வம்சம் இவ்விதமாக எடுக்கப்படுங்க. அப்புறம் சொல்றாரு, heaven and earth will pass away, but my word will by no means pass away. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா என் வார்த்தை ஒரு நாளும் ஒளியாதது என்று அன்று சொல்றார். வானமும் பூமியும் போயிருங்க, ஆனா அவருடைய வார்த்தை அது நிற்குங்க, எப்பொழுதும் நிற்குங்க. இந்த வாழ்க்கை எல்லாம் நினைச்சிடாதீங்க. Don't think that the life that you are living now is everything. Don't be way down in your heart over this life. இந்த வாழ்க்கை நிமித்தம் உங்க உள்ளம் அது பாரமண்டு போகக்கூடாது என்று போன வாரம் நம்ம அந்த வசனத்தை வாசிச்சோம். லூக்கா 21:36 இருந்து 34 இருந்து 36 வரை. We read Luke chapter 21 verse 34 to 36. There Jesus says, let not our heart weigh down by dissipation, drunkenness, and the cares of this world. Today's scripture verse, when we read, it's talking about a fig tree. When we talk about fig tree, last week I told, isn't it? What does the fig tree symbolize? அத்திமரம். அத்திமரம் என்னத்துக்கு உப்பிட பேசப்பட்டிருக்குது? என்னத்துக்குங்க? When the Bible talks about fig tree, it's referring to the nation Israel. அது இஸ்ரேலுக்கு ஒப்பிட்டு பேசக்கூடிய இருக்கிற ஒரு காரியமாக இருக்கு. இந்த அத்திமரம் இவ்விதமாக வசந்த காலத்துல அது காணப்பட இருக்கும் போது அது என்ன செய்யுமா? துளிர் விடும். அது என்ன செய்யுங்க? துளிர் விடும், இல்ல பூ விடும். சரிங்களா? பூ எதுக்கு வருது? பூ வந்து பிறகு என்ன வரும்? காய் வரும். சரிங்களா? fruit. Once the budding state takes place, the next is the fruit. The fruit will come out from it. கனி வருங்க. அப்ப இங்க வசனம் சொல்றது, look at the fig tree and all the trees, when they are already budding, you see and know that yourself the summer is now near. The summer is now near. வசந்த காலம் நெருங்கி விட்டது என்று நீங்க என்ன செய்யணும்? அறியணும். தேவஜனமே, நீங்க அறியறீங்களா எந்த காலத்துல இருக்கிறீங்கன்னு, எப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறீங்கன்னு? ஏன் இந்த பாச ஜாய் அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? எப்பொழுதும் கடைசி நாட்கள் உம்முடைய வருகை இதை சொல்லி ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லை.
இந்த பாஸ்டர் வின்சன் வேற இப்ப இந்த சீரீஸ்ல தொடங்கிட்டாரு. ஏன் இவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? வேற செய்தி இல்லையா? தேவஜனமே, காலங்களை அறிந்து கொள்ளுங்கள். Know the times that you are living in. Know the times that you are living in. அகாஜரையாக இருந்துடக்கூடாது. தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். Don't live as one who is careless of the time. Be careful. Be careful. The nation of Israel already but அது துளிர ஆரம்பிச்சுங்க. நிறைய காரியம் நடந்து கொண்டு இருக்குதுங்க. வாட்ச் தட் நேஷன். அந்த தேசத்தை பார்த்து கொள்ளுங்க. ஒரு தேவ ஆலயம் கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா, know that you are going to be in the 7 years of tribulation. அந்த கொடுற நாட்கள் 7 வருஷம் பைபிள் பேசுது. ரொம்ப நெருங்கிட்டோம். என்ன பேச? உபத்திர காலம். உபத்திர காலம் 7 வருஷம். அதுல ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். சரிங்களா? அந்த 7 வருஷத்துக்குள்ள அந்த 3.5 வருஷத்துல ஆண்டவர் வருகிறார். அது ஏன் நம்பிக்கை? சில பேர் சொல்றாங்க ஆதியில எடுக்கப்படுவாங்க. 7 வருஷம் தொடங்குறதுக்கு முன்னையே சபை எடுக்கப்படும் சொல்றாங்க. நான் அது நம்பல. எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, in the meat the Lord will take the church. Hallelujah. The Lord will take the church. கர்த்தர் அவருடைய மனவாட்டிகளை அவர் எடுத்துக்கொள்வார். அந்த மனவாட்டியில நீங்களும் ஒருத்தரா இருப்பீங்களா? You know, the verse that really frightens me, you know what? Many are called, but few are chosen. அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனா சிலர் தான் தெரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு தெரியுமாங்க, நிறைய பேர் ஆர்மியில சேர்க்கப்படுவாங்க. சரிங்களா? They will be, but almost half will be what? Disqualified. Almost half will leave. You know why? They cannot take the training. That's how hard, how difficult it is. Church, just because you are called, don't think you will be chosen. நீங்க அழைக்கப்பட்டதனால நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் என்று நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. பாத்திரராக நீங்க வாழணும். Are you worthy of that call? Are you worthy of that call? The Bible says, he who's in Christ, கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க தான் எடுக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை இன்னும் மாம்சத்திலேயே இருந்தா நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள் சொல்ல முடியுமா? லூக்கா 21:34-36 என்ன சொல்லுது? 3 காரியம் நான் சொன்னேங்க. Today I want to share about the 3 things. After that I see whether time இங்கே 10-15 ஆயிடுச்சு, பரவாயில்ல. 3 காரியம் முத பார்ப்போமா? முத காரியம் வந்து dissipation. டிசிபேஷன்னா தமிழ்ல என்ன போட்டிருக்குங்க? பெரு தேண்டி யானை. என்னம்மா? Okay, dissipation. It talks about overindulgence in sensual and carnal pleasure. Overindulgence in என்னங்க? sensual and carnal pleasure. அப்பனா நம்ம வந்து அதிகமாக எதுக்கு இடம் கொடுப்போம்? மாம்சத்துக்கு. மாம்சத்தினுடைய இன்பத்துக்கு நாம் அதிகமாக இடம் கொடுக்கிறவங்க. One sin that the Bible talks about that takes you to hell is gluttony. என்னங்க?
உங்களை நரகத்துக்கு கொண்டு போக இருக்கிற ஒரு 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 பாவம் என்ன? பெருந்தீனி. என்னங்க? பெருந்தீனி. ரொம்ப சாப்பிடுறது தப்பா பாஸ்? ஆமாங்க, தப்பு. சரிங்களா? ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு ரொம்ப வந்துடும். நீங்க போய் டாக்டர் இவ்லின்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க சாப்பிட்றதும் நீங்க வந்து பார்த்து சாப்பிடணும். இப்ப என்கிட்ட சொல்லிட்டாங்க உப்புலாம் ரொம்ப தொடாத, நாக்கு ருசியா இருக்கணும்னு சாப்பிடாத, கொஞ்சம் ருசி இருந்தாவே போதும்னு சொல்றாங்க டாக்டர். சரிங்களா? உனக்கு உனக்கு என்ன சுகர் இருக்குது, உனக்கு டயபிட்டிஸ்னால சுகர் இருக்குது, அப்புறம் பிரஷரும் இருக்குது. சரிங்களா? அதுல வேற கொலஸ்ட்ரால் மருந்தும் கொடுக்குறாங்க. ஏன்னா கொழுப்பும் ரொம்ப இருக்குதான். தேவஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை கெடுத்து போட இருக்கிறவனை நான், வசனம் வாசிச்சிருக்கீங்களா? இந்த ஆலயத்தை கெடுத்து போட இருக்கிறவன் நான் கெடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். He who destroy this temple, which temple? You are the temple of God. Your body is the temple of the living God. Your body is the temple of the Holy Spirit. And the Bible says if you destroy this temple, God say, I will destroy you. What is God going to destroy? You are destroying yourself. Somehow what God is going to destroy? You know what God saying? You destroy this body, I destroy your soul and your spirit. Hallelujah. I make sure your soul and your spirit with the glorified body will not go where? Heaven. அதாவது உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் அந்த மகிமையின் சரீரத்துல எங்க போகாது? பரலோகத்துக்கு போகாதுங்க. பரலோகத்துக்கு போகாது. ஏன்னா அங்க வசனம் சொல்றது, இப்படிப்பட்ட வியாதி நமக்கு இருக்குது. இப்படி பார்த்த, if you think dissipation is desiring, over sensual things, over carnal things. You want a lot of money, what for? You want land after land. எத்தனை வீடுல தங்குவீங்க சொல்லுங்க? சில பேருக்கு ஒரு வீடு பத்தலையா, ரெண்டாவது வீடு வாங்குறாங்க, அதுவும் பத்தலையா. அப்படியே இங்க எத்தனை மாநிலம் இருக்குது? ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கணுமா? நினைச்சு பாருங்க. இந்த ஆசை எல்லாம் வேதம் சொல்ல இருக்குது டிசிபேஷன். சரிங்களா? ரெண்டாவது அங்க வசனம் சொல்லுது என்ன தெரியுமாங்க? தமிழ்ல வந்து வெறிதனம்னு போட்டிருக்குது. வெறி, ஒரு வெறி. ஆனா ஆங்கிலத்தில் வந்து drunkennessனு போட்டிருக்குது. when we talk about drunkenness, இன்னைக்கு இந்த வெறிதனம் என்று சொல்லும் போது, சரிங்களா, குடிகாரனுக்கு ஒரு மாதிரி வெறி வரும் தெரியுமாங்க? என்ன வெறி தெரியுமா? குடிகாரன் குடிச்சிட்டானா, ஐயா டேனியல் சிரிக்கிறார், அவர் தெரிஞ்சிருச்சு. குடிகாரனுக்கு அவனுக்கு போதை ஏறிடுச்சுன்னா, அவன் எதெல்லாம் திட்டக்கூடாது, சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது அதெல்லாம் குடிச்சிட்டு பிறகு என்ன செஞ்சிருவான்? அவனுக்கு வேர்பல் டைரியா வந்துடும். சரிங்களா? டைரியா தெரியும்ல, அவனுக்கு வேர்பல் டைரியா வந்துடும். சரிங்களா? அப்பதான் அவனுக்கு வைரம் வரங்க, அப்பதான் கை ஓங்குங்க. யார் அடிக்க? மனைவி அடிக்க. சரிங்களா? ஒரு வெறிதனம் வந்துடுது. யாருக்கு? ஒரு குடிகாரனுக்கு. சரிங்களா? because he is no more conscious of himself. A drunkard, he lose his self consciousness. You know why? Because we say he is toxicated. ஒரு வார்த்தை பேசுவோம், he is toxicated. So he is influenced by what? By alcohol.
ஆல்கஹால், மதுபானத்தின் நிமித்தம் அவன் கவரப்பட்டவனாக இருக்கிறான். இப்ப பேசுறதெல்லாம் யாருங்க? அவனா? அவன் இல்லைங்க. சரிங்களா? மனசுல அடுக்கி 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 வச்சதெல்லாம் அந்த குடி போததுல வெளியே வந்துடும். எல்லாம் வெளியே ஒரு வெறிதனம் வந்துடும். ஒரு வெறிதனம். ஆண்டவர் சொல்றார், நோ, cannot. Hallelujah. You know, our life must be full of discipline. நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு வேணுங்க. ஒரு ஒழுங்கு வேணும். யாருக்கு ஆசை இல்லை? ஆசை இல்லாதவங்க இருக்கிறாங்களா இங்க? இருக்கிறீங்களா? ஆனா ஆசை அது கட்டுப்பட்ட ஒரு நிலையில இருக்கணும். We all have desires, isn't it? But we cannot let our desires run wild. We cannot let our desires run wild. We need to control. ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணுங்க. நம்மளாம் முஸ்லீம் இல்லைங்க. 4 மனைவிக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை மனைவி? நீங்க ஒரு மனைவி பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தா தான் நீங்க ஒன்னா இருக்க முடியும். நீங்க ஒன்னா இருந்து 4 மனைவி வச்சீங்கன்னா எத்தனை ஆளா இருப்பீங்கன்னு தெரியல. You cannot, by having 4 wives and then to be one, cannot. One wife, one husband. Then only the Bible look at you and say you are one. Yes, you can have desires, but you need to have control desires. You know what the Bible says? If you want to see a woman differently, I want children are here. I'm telling very cautiously. If you want to see a woman differently, then it should be your wife only. If you want to see all women like that, then God says you are committing what? Fornication. You are committing fornication. The Bible says it doesn't mean you sleep with somebody, then only you commit fornication or adultery. The Bible says you think of a woman like that itself, you already committed what? Adultery and fornication. Church, தேவ பிள்ளைகளே, நீங்க நினைச்சாவே பாவம்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ஒரு பெண்ணை ஆபாசமாக நீங்க நினைச்சாவே அவளோட நீங்க விபச்சாரம் செஞ்சிட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. அப்ப தேவ ஜனமே யோசித்து பாருங்க. சில பேர் கேட்குறாங்க, ஏன் பாஸ் இந்த மாதிரி படம்லாம் பார்க்கக்கூடாதுன்னு. எது உங்களுடைய உணர்வை தூண்டுவதோ அது பாவங்க. Whatever that caused unlawfully sensual things in your life, that is sin. That is sin. And the last thing, which I think my time is also up. The last thing that the Bible talks about is the cares of this life or the cares of the world. பிறகு வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமாங்க? என்னங்க? லௌகிய கவலைகள். தமிழ்ல வித்தியாசம். ஆங்கிலத்தில் வந்து கேர்ஸ் ஆஃப் திஸ் லைஃப். ஆனா தமிழ்ல ரொம்ப ரைட் டு த ஸ்பாட், லௌகிய கவலைகள். சரிங்களா? சில பேர் உங்களுக்குள்ள இருக்கிற கவலைகள்லாம் பார்த்தா வேதனையா இருக்குது. வேதனையா இருக்குது உங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை பார்க்கும்போது. பிரமாதம் அந்த கவலை வந்து எப்படிப்பட்டதுன்னா லௌகியன்னா என்ன சொல்லுங்க கொஞ்சம்? உலகமாக இருக்கிற காரியம். சரிங்களா? உலகக்குரிய இருக்கிற காரியங்கள். இந்த கவலைகள்
அது அவசியமானது, தேவையானது. சரிங்களா? ஒரு அம்மா தன் பிள்ளையை குறித்து கவலைப்படுறது. ஏன்னா 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் கட்டாம இருக்குது. ஒரு அம்மா கவலைப்படுறது அவசியமா இல்லையா? இல்லையா? ஐயா சொல்றாரு இல்ல. Actually, in this life we will worry, but in Christ we will not be worried. Hallelujah. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன சொன்னாங்க, கல்யாணம் கட்டினா தான் வாழ்க்கை, கல்யாணம் கட்டலன்னா வாழ்க்கை இல்லையா? என்னங்க முடிக்க போறேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரிங்களா? கல்யாணம் கட்டினா தான் வாழ்க்கைனா இயேசு கல்யாணம் கட்டி இருக்கணும் இல்லையா? இயேசு வாழ்ந்தாருங்க. யாருக்காக வாழ்ந்தார்? மனைவி பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாரா? Did Jesus live or not? Think. Did Jesus live or not? He lived. He lived until 33 and a half years. But for whom he lived? For whom? For you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும், உலகத்தில் இருக்கிற மனுக்குலத்துக்காகவும் அவர் வாழ்ந்தவராக காணப்பட்டார். அல்லேலூயா. There are all kinds of worry, and because of worry there is pressure. No? Yes? பலவிதமான கவலைகள் இருக்குது. இதை பத்தி ஒரு பெரிய செய்தியை நான் சொல்ல முடியும். I can keep you another half an hour here, but I don't want to do that because time is moving. But worries, anxiety, it brings what? It brings stress. நீங்க கவலைப்படும் போது அழுத்தம், உங்க வாழ்க்கையில அழுத்தம் கொண்டு வருது. சரிங்களா? மிஸ்டர் ராஜேஷ் பார்த்தீங்கன்னா 3 மகளை எங்க அனுப்பி இருக்கிறாரு? உள்ளூர்னா பரவாயில்லைங்க, வெளியே ஊர், அதுவும் அமெரிக்காவுக்கு அனுப்பி இருக்கிறாரு. 3 பிள்ளைகளை படிச்சு கொண்டு வரணும். அவங்க படிச்சு, இவர் படிச்சுட்டாரு. ஆனா அவங்கள படிக்க வைக்கணும். எவ்வளவு திரும்பாங்க? You know the pressure that a father goes through to educate 3 children who are abroad. Wow. But I believe, I see that man, I can talk about him because I consider him as my brother. He has worries, but his worries are not the one that controls him. You know what controls both husband and wife? Christ. In him, you know what's the thought? I can do all things through Christ who strengthens me. For him, it is not in my abundance, but in Christ's abundance my life is founded. Hallelujah. என்னுடைய ஐஸ்வரியத்துல என்னுடைய வாழ்க்கை அஸ்திவாரம் படல, ஆனா என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தின் மேல் என்னங்க அஸ்திபாரம் அடையதாக இருக்குது. தேவஜனமே, the cares of life consume you and me, so much so God has no place, or God is always secondary, not the primary. Hallelujah. You know what God says? Come unto me who are heavy laden, and I will give you rest. But we are people who say, no, Lord. My burden is my burden. My worries are my worries. என்னுடைய பாரம் என்னுடைய கவலை ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன். தேவஜனமே, ஹல்லேலூயா. யோசிக்கணுங்க, காலம் வருது. இப்ப நீங்க கடந்து போறதுலாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த காலம் வரும்போது, இட்ஸ் கோயிங் டு பி, தட்ஸ் வை இட் சேஸ் tribulation.
ரொம்ப கொடூரமான நாட்கள். சரிங்களா? இன்னைக்கு நீங்க அடைய இருக்கிறது ஒண்ணு இல்லை. அப்படிப்பட்ட காலம் வரப்போகுது. உங்களுடைய ஆயத்தம் எப்படி இருக்குது? ஆவிக்குரிய ஆயத்தம் எப்படி இருக்குது? Everything that is of the flesh. The devil at the Garden of Eden attacked the woman. You know how he attacked? Not in the spiritual realm. He attacked her in the flesh. The Bible talks about lusts of the flesh, lusts of the eyes, and pride of life. All that, where do you find it? In the spiritual realm? No. That's why Paul says, do not what? Conform to this world, but be transformed. Have a mind of things above, not below. மேலான சிந்தை. சரிங்களா? இங்க பூமிக்குரிய சிந்தை இல்லை. இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் தெரியாமல் மறுரூபம் அடையுங்க என்று அவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? Let's look to God in prayer. Nisha variyamma. Come Nisha. Come. We're going to pray. We are going to look to the Lord. Let our heart this day be prepared. We need to be spiritually prepared. Dissipation, drunkenness, and the cares of life should not control us. What should control us is the Lord. Spiritually, our life is to be indeed in every way established in Christ. So let us trust the Lord. Let us trust the Lord. Andre Noki, come on. So our sister Nisha will lead us in this prayer. Let us pray. Heavenly Father, thank you, Lord, for your word today. Thank you, Lord, for reminding us, O Lord, that we should always be prepared. And we should be continually preparing ourselves, thinking, Lord, that you will one day come. You will one day come for us, O Lord. So, Lord, help us, O Lord, in this time, in this day, O Lord, where so many distractions can overwhelm us and overtake us. So many things in this world, O God, can lead us away from you. So many things even in our own flesh, in our own mind, in our bodies that can distract us and cause us to not rely on you, not to trust in you. So, Father, we just ask, O Lord, for your help, for your Holy Spirit to continuously minister to us on a daily basis, O God. Whether we are just sitting at home or even when we go to work, when we are around other people, O Lord. Lord, be with us, guide us. And Lord, we ask, O Lord, for your help, O Lord. Lord, for those of us, O Lord, who have struggled, O Lord, in areas of the flesh, where we continually give in, O God, to these desires of the flesh, O God. Father, forgive us. And Lord, we want to recommit ourselves to you. We want to remember you. And Lord, help us, O God, with each day, O Lord, to trust in you. And that, Lord, one day, Lord, you will come for us and we will be ready for you, O Father. So thank you, Lord, and we bless, Lord, your holy name. And we love you, Lord. In Jesus' name we ask and pray. Amen. தேவஜனமே, நிச்சயமாக தேவன் மத்தியிலே பேசியிருப்பார். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட சத்தியம் கண்டிப்பாக தேவன் உள்ளத்தை தொட்டிருப்பார் நான் நம்புகிறேன். இந்த வேளையில் கூட நம்ம காணிக்கும் தசுபாவத்தும் எடுக்கப்படும். அந்த வேளையில் 135வது பாட்டை நம்ம பாடுவோம். Shall we rise? So
ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. கர்த்தர் ஆண்டவரே, கடந்த வாரம் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீர். ஆண்டவரே, இப்படியாய் நாங்கள் துதித்து உம்மை பாடி ஸ்தோத்திரமும் ஆண்டவரே எங்களுடைய நன்றியும் உமக்கு தெரிவித்தோம். ஆண்டவரே, இதோ கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சிறிய பலன் வைத்து ஆண்டவரே இப்படியாய் நாங்கள் ஆண்டவரே ஒரு சிறிய தொகையை ஆண்டவரே இப்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கையும் தசம பாகத்தையும் ஆண்டவரே இப்படியாய் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே, உம் ராஜ்யம் கட்டப்படுவதற்கும் உம்முடைய ஊழியத்துக்கும் ஆண்டவரே அது பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்தருளும்படி நாங்கள் சுபிக்கிறோம். மாறாத இயேசுவின் நாமத்திலே சுபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதா, ஆமென். மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் யாவரும் வரவிக்கிற இந்த காலை ஆராதனைக்கு நிச்சயமாக இந்த நாளிலே கூட தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறான்னு நம்ம உணர்ந்திருப்போம். வார்த்தை மூலியமாக தேவன் தொட்டிருக்கார். சில பற்றி நான் நம்புகிறேன். இந்த காலவழியில் நிச்சயமாக நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த பீடிகைக்கு பூவும் காஃபி ஃபெலோஷிப் சபையை கொடுக்கப்பட்டிருக்கு. I would like to encourage இந்த இப்படியாக இந்த பீடிக்கு போகும் காஃபி ஃபெலோஷிப் அது நீங்கள் சபையார் வந்து பங்கெடுக்கலாம். இது கொடுக்கறதுக்கு கீழே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் போட்டு பாருங்கள். 10-11 பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்கு. நீங்கள் இப்படியாக எவ்வளோ காசு அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், சபையார் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுவில் இந்த நாளில் எனக்கு ஒரு கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. புதுசாக வந்துங்களில் ரகுல் எம் இந்தியாவிலேருந்து திருசமலையிலிருந்து வந்திருக்கார். ரகுல், வெல்கம் பிரதர். கண்டிப்பாக நீங்கள் தங்கியிருந்து காஃபி ஃபெலோஷிப்பில் பங்கெடுங்க. And I also see my good friend is here, Mr. Ganesan. Can you rise? Yeah. First time he's here. இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் அவரை பார்க்குறேன் நான். ஓகே, வெல்கம். கண்டிப்பாக தங்கியிருந்து காஃபி ஃபெலோஷிப்பில் பங்கெடுங்க. ஸோ ஐம் கோயிங் இன் டு த அனௌன்ஸ்மெண்ட் நவ். ஸோ as usual we have the list of இந்த வாரத்தில் நடக்க ஒவ்வொரு காரியம் அங்கே போட்டிருக்கு. I like to stress few points here, especially the Friday prayers. As Pastor just confirm, நம்ம வந்து பைபிள் ஸ்டடீஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக பங்கெடுக்கணும். சபையார் யாரும் நீங்கள் நினைக்காதீங்க இது வந்து சில பேர் தான் அப்போ ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஜெயிக்க தெரியாட்டி கூட வந்து பங்கெடுக்கலாம். ஓகே, யூ கேன் பி அ பார்ட்டிசிபென்ட். ஓகே, அப்போ இந்த மாதிரி நீங்கள் பங்கெடுக்கக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஜெபிக்கிற அந்த அந்த இது வரும், வாஞ்சி வரும். நீங்கள் எப்படி ஜெபிக்கலாம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ப்ளீஸ் கம். சபை குடும்பமாக வாங்க, வந்து கலந்து கொள்ளுங்க. இந்த எவ்வளோ முயற்சி எடுத்து இந்த வெள்ளிக்கிழமை அந்த பைபிள் ஸ்டடி ப்ரேயர் நடத்துகிறோம். அப்புறம் வந்து பொது பகிர்ந்து கொண்டார் உலக காரியத்தை குறித்து இந்த காலத்தின் அருமையை அறிந்து கொள்ளும்படி. ஸோ நாங்கள் வந்து நினைக்கக்கூடாது நம்ம வந்து கட்டுறதுக்காக உங்கள் குடும்பத்துக்காக அப்படி ஜெபிக்கிறோம் இல்லை. அதிக பாயிண்ட்ஸ் வந்து நான் ஜெபிக்கிற பாயிண்ட்ஸ் வந்து உலகத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து நான் ஜெபிக்கிறோம். ஸோ வாங்க, கண்டிப்பாக வாங்க. நீங்கள் அப்படி வரக்குள்ள நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சு கொள்வீங்க. உங்கள் காரியத்தை குறித்து நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. ஜெப காரியத்தில் பல காரியம் சபையில் நடக்குது. பல ஜெப காரியங்கள் விசேஷமாக செயின் ப்ரேயர் நடக்குது. செயின் ப்ரேயர் வந்து எங்களோட வாஞ்சே சபை மக்கள் எல்லாரும் பங்கெடுக்கணுன்ட்டு. எல்லாரும் குடும்பத்தில் ஒருத்தராச்சும் நீங்கள் வந்து பங்கெடுக்கணும். வந்து பங்கெடுக்கலாம். ப்ளீஸ் கம். நீங்கள் வந்து அப்படி புதுசாக வந்து அந்த செயின் ப்ரேயரில் நீங்கள் சேர போகிறீங்கன்னா நீங்கள் என்னையை தொடர்பு கொள்ளலாம், மிஸ்டர் அச்சுவை தொடர்பு கொள்ளலாம். அவங்கள நீங்கள் வந்து உங்களோட பேர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக நாங்கள் வந்து இந்த ப்ரேயர் செயினில் போடுவோம். அந்த டைம் இப்போ 20 மணி நேரத்தில் எத்தனை மணிக்கு உங்களால் முடியும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து அந்த டைம் ஸ்லாட்டை நாங்கள் போடுவோம். அடுத்ததாக அடுத்த சண்டே வந்து இஸ் MOF சண்டே. ஓகே, கண்டிப்பாக வரணும். நம்ம யங் பாஸ்டர் ஜோஷுவா பேசுவார், மெசேஜ் கொண்டு வருவார். கண்டிப்பாக நீங்கள் வந்து வரணும். அவரோட வார்த்தை கேட்க அவர் மறுபடி பேச போகிறாரு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த சண்டே வாங்க, உற்சாகப்படுத்துங்க, வாலிய பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க. அடுத்ததாக இந்த நாளிலே சபையை முடித்து we have the MYF annual general meeting.
ஸோ யங் அடல்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்டே பேக். ஓகே, அந்த யங் அடல்ட்ஸ் ஏஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பங்கெடுக்கணும். என்ன அந்த சபையில் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். சபை வந்து முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகிறது பார்க்காருங்க, ஓடணும் வீட்டுக்கு ஒவ்வொரு வாரம் அப்படின்னு. அப்படி இல்லை, இந்த சபையில் எவ்வளோ காரியம் நடக்குது, அந்த சபை காரியத்தை குறித்து இந்த யங் அடல்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, இந்த நேரத்தில் யங் அடல்ட்ஸ் எவ்வளோ ஊழியத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஏஜிஎம் நடக்குது, நீங்கள் வந்து பார்க்கணும். அப்படி இந்த ஏஜ் கேட்டகரி ப்ளீஸ் கம் அண்ட் பார்ட்டிசிபேட். அடுத்ததாக we have the under the MSF we have the talk on dietitian. ஓகே, 27ஆம் தேதி, இந்த மாதத்தில் 27ஆம் தேதி கண்டிப்பாக வரணும். இது முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் டைட்டிஷியன் நம்ம உணவை பற்றி, எப்படிப்பட்ட உணவு நம்ம சாப்பிடணும் அப்படின்னாக அந்த டாக்டர் வராங்க. அவங்க வந்து டாக்டர் மேரி ஈசாவ். அவங்க வந்து ஷீ இஸ் அ கன்சல்டன்ட் டைட்டிஷியன் ஃப்ரம் CVSKL ஹாஸ்பிட்டல். ஓகே, பியாஸ்கோ ஹாஸ்பிட்டல். இப்போ போட்டிருக்கு டீட்டெயில்ஸ் அங்கே போட்டிருக்கு. ஓகே, நீங்கள் இது குறித்து ஒன்றும் அதிகமாக தெரிஞ்சு கொள்ளணும்னா யூ கேன் கான்டாக்ட் மிஸ்டர் ஆண்டனி லூயிஸ். ஓகே, ஆர் மிஸ்ஸஸ் செல்வமேரி ஞானியா, அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க மூலிமா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தென் வி ஹேவ் தி ஜஸ்ட் இன்ஃபார்ம், நம்மளுடைய நாங்கள் சொன்னபடி அந்த ஹால் ரினிவேஷன் ஒர்க் அது வந்து ஆன்கோயிங். ஓகே, கடந்த பல வாரமாக அதை சொல்லி கொண்டு இருக்கோம். It's already started. It's going on. Please come in. Just for inform you all. Okay. நீங்கள் போய் பார்க்கலாம், அப்படி இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க, போய் பார்க்கலாம். வேலை ஓடிக்கொண்டு இருக்கு. ஓகே. Then I would like to announce the last one here. On the 25th July, okay, we have arranged for healing ministry, healing service. Okay, healing service வந்து வெள்ளிக்கிழமை, இந்த 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூலையில் வந்து we have a service, healing service. ஸோ சபையார் எல்லோரும் வாங்க. ஸோ இந்த கூட்டம் நாங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் வரணும், நீங்கள் தான், உங்களுக்கு தான் அந்த கூட்டம் ஆயத்தம் பண்ணியிருக்கோம். அண்ட் யூ கேன் ஆல்சோ பிரிங் எனி ஒன் ஹூஸ் நாட் ஃபீலிங் வெல். ஓகே, நீங்கள் வந்து அப்படி சீக்காலியாக யார் சொன்னாங்கன்னா உங்கள் வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனிபாடி தட் யூ நோ, ப்ளீஸ் பிரிங் தேம். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கூட்டத்தில் பங்கெடுத்து சுகப்பட்டு ஆசீர்வாதம் பெற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். Okay, that's all I had to hand over to Pastor for question. வாருங்கள், நாம் யாவரும் எழுந்திருந்து ஜெபமும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜாய் நமக்கு ஜெபிக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியிலிருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. உம்மை தொழுது ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தை நிமித்தமாக நீர் எங்களை உணர்த்தினதற்காக நன்றி அப்பா. உடைய வருகை நாட்கள் சமீபம் ஆண்டவரே. நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று உடைய வசனம் கூறுகிறது கர்த்தாவே. அப்படியாக நாங்கள் ஜீவித்து உம்மை மகிமைப்படுத்துவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்கள் இருதயம் பாரம் அடைந்து விடாதபடி கர்த்தாவே, இந்த உலக கவலைகளை கீழே வைத்து விடாதபடி நாங்கள் வரும்போது ஆண்டவரே, நாங்கள் விடுதலையோடு உம்மை நோக்கி மேலே எழும்பத்தக்கதான ஒரு பலத்தை பெற்றவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவராகியவனே, நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லும் போதும் உடைய பிரசனம் எங்களோடு இருக்கிறது என்பதை உணர்ந்தவளாக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் பக்தியோடும் உடைய சமூகத்தில் நாங்கள் காணப்பட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி ஜீவிக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆயத்தமாயிருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் உம்மை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க. உடைய இரத்த கொட்டைகள் மூடி காத்துக்கொள்ளுங்க அப்பா. சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க. எல்லா பொல்லாப்புக்கும் தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும்
இப்படி உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை கனப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆராதனைக்கு பிறகு இருக்கிற ஐக்கியத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஐக்கியத்தை ஆசீர்வதிங்க, உணவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசும்போதும் ஒருவரோடு ஒருவர் நாங்கள் ஒருவரை விசாரித்து ஆண்டவரே நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி ஆண்டவரே இந்த ஐக்கியத்தில் பலப்பட உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய பிரசுரம் எங்களோடு இருந்து உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டவளாக இருக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதகப்பனே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பஸ் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென், ஆமென். As pastors, we will be there to welcome you all. Please join the fellowship. Thank you.